வணக்கம். அரசியல்வாதிகள், அரசாங்கம் மற்றும் கார்ப்பரேட் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த நெக்ஸஸை இன்னைக்கு நாம் உடைக்க போகிறோம். அரசாங்கம் இல்லாமல் கார்ப்பரேட் கிடையாது, கார்ப்பரேட் இல்லாமல் அரசாங்கமும் கிடையாது. அதாவது இவர்களுடைய நட்பிற்கு நடுவே அந்த விரிசல் ஏற்படும் போது யார் உயிருடன் இருக்க போகிறார் என்கிற அந்த கேள்வி வரும். யாரை அழித்து யார் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை காப்பாற்றுவார்கள்? அரசாங்கமா அல்ல கார்ப்பரேட்டா? இந்த போர் இன்னைக்கு இந்தியாவில் வெடிக்க தொடங்கிவிட்டது. கார்ப்பரேட் வார் பிட்வீன் முகேஷ் அம்பானி அண்ட் அடானி. பொலிட்டிக்கல் வார் பிட்வீன் நரேந்திர மோடி அண்ட் த ஆப்போசிஷன். குஜராத் லாபி, அதாவது மோடி, ஷா, அடானி அண்ட் அம்பானி, இப்படித்தான் நீங்க பார்த்து வந்தீர்கள். ஆனால் கிடையாது. இந்த நாட்டில் ஒரு மிக பெரிய கேம் நடத்தப்பட்டது. இந்த கேமிற்கான விளைவு 10 லட்சம் கோடி ரூபாய். 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டில் சூறையாடப்பட்டது. இதே குஜராத் லாபி வழியாக. உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் ஒரு சில படங்கள் எடுத்து காட்டுகிறேன். சந்திரபாபு நாயுடுவுடன் சிரித்து விளையாண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி. இஸ் தட் ஆல் வெல்? நோ. இந்த படத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, சந்திரபாபு நாயுடு கடந்த 6 மாதங்களாக பிரைம் மினிஸ்டர் மோடியை அப்போஸ் செய்து கொண்டிருக்கிறார். அது எஸ்ஐஆர் ஆக இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், அல்ல பீகாராக இருக்கட்டும், இது போன்ற ஏராளமான விஷயங்கள். நரேந்திர மோடி doesn't want any opponent anywhere in the country. அப்போ சந்திரபாபு நாயுடுவை எப்படியாவது அடக்க வேண்டும். அவரை அடக்குவதற்காக அவரிடம் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் நெக்ஸஸை உடைக்கணும். இது மட்டுமல்ல, இந்த மெசேஜ் மற்ற கார்ப்பரேட் நபர்களுக்கும் கொடுக்கும்படி இன்னைக்கு மோடி, ஷா அண்ட் டீம் எடுத்து வைத்துள்ளது. சந்திரபாபு நாயுடுவுடைய மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நண்பர், அவர் வீட்டில் இடி, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் உடைய ரெய்ட் தொடர்ந்து போடப்படுகிறது. ஐம் டாக்கிங் அபவுட் அனில் அம்பானி. இந்த நாட்டின் முதல் பணக்காரரான முகேஷ் அம்பானியுடைய கூட பிறந்த சகோதரர் அனில் அம்பானி. இதே அனில் அம்பானி ஒரு காலகட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மிக நெருக்கமாக இருந்திருந்தார். அவருக்கு நஷ்டம் ஏற்படும் போது, பேங்க்ரப்சியை நோக்கி போகும்போது அனில் அம்பானியை தன்னுடன் கூட்டி சென்று பிரான்சில் டெசோ ஏவியேஷனுடன் ஒரு ஒப்பந்தத்தையும் போட்டார். டெசோ ரிலையன்ஸ் ஏவியேஷன் என்கிற பெயர்ல ஒரு கம்பெனியும் தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய்க்கான அந்த கான்ட்ராக்டையும் நரேந்திர மோடி அவர்கள் வாங்கி கொடுத்திருந்தார். அப்போ என்ன நடக்கிறது? எதற்காக இன்னைக்கு திடீர் என்று அவருடைய வீட்டில் ஏராளமான ரைட்ஸ்கள் போடப்படுகிறது? இதை நாம் இன்னைக்கு ஆழமாக பார்க்க வேண்டும். சந்திரபாபு நாயுடு அண்ட் அனில் அம்பானிக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பை நீங்க பார்த்தீர்கள். ஒரு காலகட்டத்தில் சந்திரபாபு நாயுடுவை தேடி வாரத்திற்கு ஒரு முறை அனில் அம்பானி எங்க இருந்தாலுமே அங்க வந்து விடுவாரா. அதே போன்று சந்திரபாபு நாயுடு அனில் அம்பானியுடன் போனில் தொடர்பில் இருப்பாங்க எப்பவுமே. நீங்க பார்த்தீர்கள், அனில் அம்பானி தன்னுடைய ஸ்டேட்மெண்டில் ஒரு காலகட்டத்தில் 2016ஆம் ஆண்டு எழுதிய இந்த கடிதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா, நான் செல்லமாக சந்திரபாபு நாயுடு அவர்களே காரு என்று அழைப்பேன் என்றெல்லாம் கூறியிருந்தார். அதாவது அந்த நட்பை அவர்கள் வெளிப்படையாக எடுத்து காட்டினார்கள். சந்திரபாபு நாயுடு அண்ட் அனில் அம்பானி. அடானி அண்ட் மோடி அவர்களிடம் ஒரு நட்பு இருக்கிறது. அந்த நட்பை அவர்கள் வெளிக்காட்ட மாட்டார்கள். So there is a way of showing your corporate relationship or hiding your corporate relationship. கடந்த 1 மாதமாக 1.5 மாதமாக அனில் அம்பானி வீட்டில் ஏராளமான ரெய்டுகள் போடப்படுகிறது. ஆனால் அனில் அம்பானியை இதுவரை கைது செய்யவில்லை. இந்த மெசேஜ் என்ன? இந்த மெசேஜ் சந்திரபாபு நாயுடுவை கார்னர் செய்வதா, அல்ல இந்த மெசேஜ் அடானி அண்ட் முகேஷ் அம்பானிக்கு மெசேஜ் அரசாங்கத்துடன் நீங்க கைகோர்த்து நடந்தால் மட்டும்தான் உங்களால் வாழ முடியும், இல்லை என்றால் உங்களை நாங்க முடித்து விடுவோம். இப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது 2 மிகப்பெரிய கார்ப்பரேட்ஸ், அடானி அண்ட் அம்பானி, இந்த 2 நபர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் வாரையும் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். 2 பேருமே ஒருத்தர் இன்னொருத்தருடைய செக்டருக்குள் புகழக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். யார் மிகப்பெரிய பணக்காரர் என்று. முகேஷ் அம்பானி ட்ரம்புடன் சேர்ந்து நடத்திய ஒரு சில விஷயங்கள், தனியாக ட்ரம்பை போய் சந்தித்தது, ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில், அதை பற்றி ட்ரம்ப் 5 நாட்களுக்கு முன்பு ரிலையன்ஸை பற்றி பேசியது, அடானி விவகாரத்தில் அமெரிக்காவில் திறக்கப்பட்ட அந்த ஃபைலாக இருக்கட்டும், இது எல்லாமே
இன்னொரு நெக்ஸஸை உடைக்கிறது. இப்போ முக்கியமான விவகாரத்திற்கு வந்து விடலாம். அனில் அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட அந்த 30,000 கோடி ரூபாய்க்கான டீல், அதை தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் அனில் அம்பானிக்கு கடனாக கொடுத்தது. இந்த கடனை அவர் திருப்பி கொடுக்கவில்லை என்று ஒரு வழக்கு போடப்பட்டது. அந்த வழக்கின் தொடக்கமாக இப்போ நடக்கக்கூடிய இந்த ரெய்டு என்று கூறுகிறார்கள். இந்த கேம் 3000 கோடி ரூபாய்க்கானதா அல்ல 30,000 கோடி ரூபாய்க்கானதா அல்ல அதற்கும் மேலையா என்று நீங்க பார்த்தீர்கள்னா இந்த கேம் 10 லட்சம் கோடி ரூபாயில் போய் முடிகிறது, அதையும் தாண்டுகிறது. இந்த 10 லட்சம் கோடி ரூபாய் வெறும் அனில் அம்பானி மற்றும் அல்ல, அதில் அடானியும் இருக்கிறார், முகேஷ் அம்பானியும் இருக்கிறார், இது போன்ற ஏராளமான டிஃபால்டர்ஸ்களும் இருக்கிறார்கள். அனில் அம்பானி போன்ற டிஃபால்டர்ஸ் பணத்தை வாங்குவோம், ஆனால் எங்களால் பணம் திருப்பி கொடுக்க முடியாது என்று அரசாங்கத்திடம் போய் நிற்போம். அரசாங்கம் அதை ரிட்டர்ன் ஆஃப் செய்து எங்களை திருப்பி அனுப்பிவிடுவார்கள். இப்போ என்ன நடந்தது, இப்போ எதற்காக இந்த சிச்சுவேஷன் வந்தது என்று நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். ரிலையன்ஸ் உடைய ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது, ORF. இந்த ORF வழியாக முகேஷ் அம்பானி இந்தியாவில் நடக்கக்கூடிய ஏராளமான விஷயங்களை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு கொடுத்ததாக ஒரு தகவல். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா அடானி அண்ட் அம்பானிக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த கார்ப்பரேட் வார். இன்னொரு பக்கம் மோடி அண்ட் ஷா அவர்களுடைய ஆட்சி கவருவதற்கான அந்த நிலை வந்த உடனேயே இப்ப எல்லாருமே ஆக்டிவ் ஆகிவிட்டார்கள். நேற்று காலை 7 மணி அளவில் மும்பையில் இருக்கக்கூடிய கஃபே பரேட் என்கிற இந்த இடத்தில் அனில் அம்பானியுடைய வீட்டிற்கு திடீர் என்று சிபிஐ ஒரு ரெய்ட் போடுகிறார்கள். சிபிஐ மட்டுமல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் அவருடைய பல இடங்கள்ல ரெய்ட் போடுகிறார்கள். சிபிஐ கொடுத்த மெசேஜ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவர்களிடம் வாங்கிய அந்த கடனை பெறுவதற்காக அனில் அம்பானி ஏமாற்றி விட்டதாக ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்தது. அதற்காக தான் நாங்கள் இங்கே ரெய்ட் அடிக்கிறோம். இதே போன்ற விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அனில் அம்பானி ஒரு மிகப்பெரிய டீலேம் கிராக் செய்திருந்தார். 30,000 crores worth, அதாவது 30,000 கோடி ரூபாய். நாக்பூர்ல இருக்கக்கூடிய மிஹான் ஏரியாவில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இவர்களுடைய ஒரு ஆஃபீஸ் தொடக்கப்பட்டது, டெசோ ரிலையன்ஸ் ஏவியேஷன் லிமிடெட். அனில் அம்பானி இந்த 3000 கோடி ரூபாயை வாங்கிட்டு அதையும் தாண்டி ஒரு 49,000 கோடி ரூபாய் அவர் மீது கடன் இருக்கிறது. இந்த கடன் எல்லாம் என்னால் திருப்பி கொடுக்க முடியாது, நான் போண்டி ஆயிட்டேன், நான் பேங்க்ரப்ட் ஆயிட்டேன் என்று என்சிஎல்டியுடைய ஆஃபீஸுக்கு போகிறார். என்சிஎல்டி அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு. கடன் கொடுக்க முடியாத நபர்கள் அங்க போய் பேரம் பேசலாம். இப்போ என்சிஎல்டி அனில் அம்பானிக்கு ஒரு உதவி செய்கிறது. நீங்க 49,000 கோடி ரூபாய் கொடுக்க தேவையில்ல, நீங்க வெறும் 455 கோடி ரூபாய் கொடுத்தாலே போதும். அதாவது 1% கூட கிடையாது. 455 கோடி ரூபாய் மற்றும் கொடுத்தால் போதும், நீங்க வீட்டுக்கு போகலாம். இந்த இடத்துல அந்த விஷயம் முடிகிறது. பல விமர்சனங்கள், பல கேள்விகளை எழுப்பினால் கூட மோடி அரசாங்கம் அதை செட்டைப்படுத்தவில்லை. 2017ஆம் ஆண்டு RBI ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா அனில் அம்பானிக்கு எப்போ இந்த கடன்லாம் கிடைக்கப்பட்டதோ அந்த தருணத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய NPA நான் பெர்ஃபார்மிங் அசெட் 79,000 கோடி ரூபாய் in 2017. 2019 வருவதற்குள் இந்த NPA வளர்ந்து 1.8 lakh crores ஆக உயர்கிறது. அப்புறம் கோவிட் காலம் வந்தது 2022-23. இந்த காலகட்டத்தில் இன்னும் கடன்கள் கொடுக்கப்பட்டது. கார்ப்பரேட் வளர்ச்சியை நீங்க பார்த்திருக்கீர்கள். 5 லட்சம் கோடி ரூபாயாக இது உயர்கிறது. இன்னைக்கு தேதியில் 2025ஆம் ஆண்டில் இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடன், அதற்கப்புறம் அது ரைட் ஆஃப் செய்யப்பட்ட விதம், இது எல்லாமே சேர்த்து பார்த்தீர்கள்னா இந்த கடன் ரைட் ஆஃப் செய்யப்பட்ட தொகை 10 லட்சம் கோடி ரூபாய். இப்போ இந்த ஒட்டுமொத்த நெக்ஸஸை ஒவ்வொன்றாக நீங்க புரிந்து கொள்ள தொடங்குங்கள். எந்த அளவில் இந்த நாட்டை சூறையாடக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்து வருகிறார்கள். எதற்காக சிபிஐ திடீர் என்று விடுத்துக் கொண்டது? இதற்காக அனில் அம்பானி வீட்டில் இந்த ரெய்ட்கள் போடப்படுகிறது. ரிலையன்ஸ், அதாவது தீருபாய் அம்பானியுடைய கம்பெனி, இவருக்கு 2 மகன்கள், முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி. 2005ஆம் ஆண்டு தீருபாய் அம்பானியுடைய மறைவிற்கு பின்பு 2006ஆம் ஆண்டு இந்த 2 நபர்களுமே வெவ்வேறு கம்பெனியாக பிரிகிறார்கள். அதுக்கப்புறம் முகேஷ் அம்பானியுடைய வழித்தனி, அனில் அம்பானியுடைய வழித்தனி. ஆனால் அனில் அம்பானிக்கு திடீர் என்று ஏராளமான நஷ்டங்கள் ஏற்படுகிறது.
6ஆம் ஆண்டுக்கு மேல 2017ஆம் ஆண்டு ரஃபால் டீலும் போது பிரைம் மினிஸ்டர் மோடி அவருக்கு ஏராளமான சலுகை எல்லாம் பெற்றுக் கொடுத்திருந்தார். இன்னைக்கு இந்த டிஃபால்ட் கேஸ் அவர் மீது வருகிறது. சிபிஐ நடத்தக்கூடிய இந்த என்கொயரியில் டிஃபால்டர், அதாவது பேங்கிற்கு பணத்தை கொடுக்கவில்லை, ஷேர் ஹோல்டர்ஸ்களுக்கு பணத்தை கொடுக்கவில்லை, இன்வெஸ்டர்ஸ்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை என்கிற ஏராளமான ஃப்ராட் அலிகேஷன்ஸ் அவர் மீது வருகிறது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 50 கார்பரேட்ஸ் வில்ஃபுல் டிஃபால்டர்ஸ், அதாவது பேங்குகள் இருந்து வங்கிகள் இருந்து கடனை வாங்கி நாங்க திருப்பி கொடுக்க முடியாது. யாருடைய பிரஷர் அனில் அம்பானிக்கு அந்த கடனை கொடுக்க சொன்னது? ஏன்னா அனில் அம்பானி இந்த கடனை வாங்கும்போது டெசோ ஏவியேஷன் என்கிற அந்த கம்பெனியை தொடங்கும் போதே அவர் மீது ஏராளமான கடனை அவரால் திருப்பி கொடுக்க முடியாத பட்சத்தில் யாருடைய பிரஷரால் இந்த கடன் கொடுக்கப்பட்டது? மீதம் இருக்கக்கூடிய இந்த 50 டிஃபால்டர்ஸ்கள் அவர்களுக்கு எந்த பிரஷரை வைத்து நீங்க கடன்களை கொடுத்தீர்கள் என்கிற இந்த கேள்வி, பொலிட்டிக்கல் பிரஷரா என்கிற இந்த கேள்வியும் வருகிறது. அனில் அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடனுக்கு யார் பிரஷர் கொடுத்தார்? இந்த கேள்விகளை இன்னைக்கு நாம் டீகோட் செய்ய போகிறோம். டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல், சரியான செக்யூரிட்டி இல்லாமல் இப்படிதான் நாங்கள் கடனை கொடுத்தோம் என்று பப்ளிக் செக்டர்ஸ் பேங்க் பதிலை கொடுத்து வருகிறார்கள். அப்படி அந்த விஷயம் சரியாக இருந்தால் அனில் அம்பானியோடைய ஃப்ராட், ரிலையன்ஸோடைய ஃப்ராட், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனுடைய ஃப்ராட் உறுதி செய்யப்படுகிறது. எப்படி நீங்க பழைய லோனை கட்டாத ஒரு நபருக்கு புதிய லோனை கொடுத்தீர்கள்? ஆர்காமிற்கு மட்டுமே நீங்க பார்த்தீர்கள்னா 31,580 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்டது. இந்த கடனை அனில் அம்பானி தவறுதலாக பயன்படுத்தியதாக இந்த ரிப்போர்ட் வெளிக்காட்டுகிறது. எப்படி? ஏற்கனவே வாங்கிய கடன், அந்த கடனை சரி கட்டுவதற்காக ஒரு புதிய கடனை வாங்கி இந்த புதிதாக கொடுக்கப்பட்ட 31,580 கோடி ரூபாயிலிருந்து 13,667 கோடி ரூபாயை அவர் பழைய கடனை செட்டில் செய்வதற்காக கொடுத்து விட்டார். மீதமிருந்த 12,692 கோடி ரூபாயை ரிலையன்ஸ் குரூப் தன்னுடைய அக்கவுண்டிற்கு ஷிஃப்ட் செய்து விட்டது. அதாவது ஒரு பிசினஸிற்காக நீங்க கடன் வாங்கியிருக்கிறீர்கள், தன்னுடைய பர்சனல் செட்டில்மெண்ட்டிற்காக மட்டுமே அதை செலவு செய்து ரிலையன்ஸ் குரூப்பின் மீது நம்பிக்கை வைத்து இன்வெஸ்டர்ஸ்கள், கடன் கொடுத்த வங்கிகள் எல்லாரையுமே ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து விட்டார் என்ற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். NCLT and IBC கம்பெனிஸ் இன் பேங்க்ரப்சி என்கிற இந்த விஷயம் வரும்போது எதற்காக அன்னைக்கு அவர்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை என்பது இந்த கேள்வி இன்னைக்கு அனைத்து நபர்களுமே கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா எந்த விதமான பொலிட்டிக்கல் சேலஞ்சஸ் கார்பரேட்டிடம் இருந்து வெளிவருகிறது, பொலிட்டிக்கல் பவர் அதை எப்படி வித்ஸ்டாண்ட் செய்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா அனில் அம்பானியை வைத்து ஒரு மெசேஜ் கொடுக்கப்படுகிறது, ஒரு வார்னிங் கொடுக்கப்படுகிறது. முகேஷ் அம்பானிக்கு எங்களுடைய ஆட்சியை உங்களுடைய பிசினஸிற்கு கீழே தான் வைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பிசினஸ் லாபத்திற்காக நீங்க ட்ரம்பிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்தியது, அதனால் நாங்க இந்த டார்கெட்டை செய்கிறோமா? அல்ல, அரசாங்கத்தை எப்ப வேணாலும் கவிழ்த்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவுக்கு இந்த மெசேஜா? எங்களோட நீங்க இருக்கிறீர்கள், அதனால உங்கள் மீது நாங்க கை வைக்க மாட்டோம், ஆனால் உங்களுடைய நண்பர் வழியாக உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து அந்த ஃபண்டிங் வந்ததோ அந்த இடத்தில் கை வைத்தோம் என்றால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து போகும். இந்த நெக்ஸஸை இவர்கள் செய்து வருகிறார்கள். இந்த கேள்வியை இவர்கள் எடுத்து வைக்கிறார்களா என்கிற இந்த கேள்வி. அனில் அம்பானிக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடன் அந்த பட்டியலை ஒரு முறை பார்த்து விடுங்கள். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த இந்த கடன் 3,628 கோடி ரூபாய், பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த கடன் 700 கோடி ரூபாய், கனரா பேங்க் கொடுத்த கடன் 1,050 கோடி ரூபாய், இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல் பேங்க் இன் சைனா அவர்கள் கொடுத்த கடன் 1,832 கோடி ரூபாய், சைனா டெவலப்மெண்ட் எக்ஸிம் பேங்க் 5,300 கோடி ரூபாய், எஸ் பேங்க் 3,273 கோடி ரூபாய், IIFCL 248 கோடி ரூபாய், ரிலையன்ஸ் ஹோம் அண்ட் ஃபைனான்ஸ் இந்த வழியாக 8,470 கோடி ரூபாய், மற்ற பேங்க்கள் இருந்து எல்லாத்தையுமே சேர்த்து பார்த்தீர்கள்னா 25,000 கோடி ரூபாய், ஆக மொத்தம் 49,289 கோடி ரூபாய். இதை சரி கட்டுவதற்காக தான் இந்த NCLT 455 கோடி ரூபாய் கொடுத்தாலே போதும் உங்களுடைய கடன் எல்லாம் தள்ளுபடி செய்துவிடும் என்று கூறிய அதே அரசாங்கம் இன்னைக்கு அனில் அம்பானி மீது ஒரு புதிய வழக்கை தொடக்கி இருக்கிறார்கள். அதாவது இந்த ரேஜ்கள் எல்லாம் போடப்படுகிறது, இந்த வழக்கெல்லாம் போடப்படவில்லை. இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா
அந்த ஃபிகரெல்லாம் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் வழியாக எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறேன், எப்படியெல்லாம் இவர்கள் அந்த கடன்களை வாங்கினார்கள் என்று. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற டிஃபால்டர்ஸ்கள், எஸ் குமார் என்று ஒரு நபர் இருந்தார், ரேடன் டெய்லர்ஸ் என்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அவர் வாங்கிய கடன் 1790 கோடி ரூபாய். என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது ஐயா, மன்னித்து விடுங்கள். ஓகே. ரோட்டோமேக்ஸ் அந்த பென் தயாரிக்கக்கூடிய கம்பெனி 2893 கோடி ரூபாய். ஜூன் டெவலப்பர்ஸ் என்கிற கம்பெனி 1911 கோடி ரூபாய். வின்சென்ட் டைமண்ட்ஸ் 2931 கோடி ரூபாய். ஃபாரஸ்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் 3311 கோடி ரூபாய். ஏபிஜி ஷிப்யார்ட் குஜராத்தை சார்ந்த கம்பெனி 3708 கோடி ரூபாய். கான்செப்ட் ஸ்டீல் பவர் லிமிடெட் 4596 கோடி ரூபாய். REI அக்ரோ லிமிடெட் 4803 கோடி ரூபாய். ஈரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் 5879 கோடி ரூபாய். கீதாஞ்சலி டைமண்ட்ஸ் 7848 கோடி ரூபாய். இது போன்ற 50க்கும் மேற்பட்ட கார்ப்பரேட்ஸ் 10 லட்சம் கோடி ரூபாயை சூறையாடி இருக்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த பட்டியல் நீங்க பார்த்தீர்கள். கவர்மெண்டோடைய பாலிசிஸ் கார்ப்பரேட்டை ஃபேவர் செய்வதற்காக, அனில் அம்பானி, அடானி, முகேஷ் அம்பானி போன்ற நபர்களை சப்போர்ட் செய்வதற்காகவா, அல்ல அந்த வழியாக இவர்களுடைய அரசியல் கட்சிகளுக்கு வந்த அந்த நிதியா என்று நீங்க பார்க்க வேண்டும். அனில் அம்பானியுடைய ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆர்காம் என்று கூறுவார்கள், அதற்கு கிடைத்த இந்த கடன் 2929 கோடி ரூபாய். இந்த கடன் திருப்பி கொடுக்கவில்லை என்று ஜூலை 23ஆம் தேதியிலிருந்து அவருடைய 35க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த ரேட்ஸ்கள் போடப்பட்டது. எஸ் பேங்க் அவர்களும் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார்கள், 3000 கோடி ரூபாய் இவர் திருப்பி கொடுக்கவில்லை என்று. இது எல்லாம் சேர்த்து செபியும் அவருக்கு எதிராக ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறார்கள். நேஷனல் ஹவுசிங் பேங்க் ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்கிறது. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு கம்ப்ளைண்டை கொடுக்கிறார்கள். இது எல்லாமே நடக்கும்போது ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வர சொல்லி ஒரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது. இதை தொடர்ந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி அனில் அம்பானி டெல்லி வந்து எஸ்பிஐ ஆஃபீஸ் மற்றும் சிபிஐயை போய் சந்திக்கிறார். என்சிஎல்டியுடைய அந்த பர்சனல் இன்சால்வென்சி அந்த டீமையும் போய் சந்திக்கிறார். எதுவுமே நடக்கவில்லை. இப்போ ஒரு சில பட்டியல்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். என்சிஎல்டி இந்த அளவில் ஏராளமான நபர்களுடைய அந்த கடன்களை ரைட் ஆஃப் செய்தது என்று நீங்க ஜஸ்ட் பார்த்துட்டே வாங்க. இந்த லிஸ்ட்களை நீங்க பார்த்தீர்களோ உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் கார்ப்பரேட்டிற்காக ஏராளமான கடன்களை கொடுத்து இன்னைக்கு இந்த நாட்டு எக்கனாமியை ஒரு 10-20 வருடம் பின்னாடி தள்ளிவிட்டு டெவலப்மெண்ட் என்கிற பேர்ல தன்னை காப்பாற்றக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அதாவது ஆட்சி இருந்தால் மட்டும்தான் கார்ப்பரேட் நிலைக்கும் என்று, கார்ப்பரேட் இருந்தால் மட்டும்தான் ஆட்சி நிலைக்கும் என்கிற இந்த போரை தான் நீங்க பார்த்து வருகிறீர்கள். அனில் அம்பானி அண்ட் மோடி ஒரு காலகட்டத்தில் நெருக்கமாக இருந்தால் கூட இப்ப இருக்கக்கூடிய கார்ப்பரேட் வாரில் ஒரு பக்கம் அடானி, இன்னொரு பக்கம் முகேஷ் அம்பானி. முகேஷ் அம்பானியை நேரடியாக கை வைக்க முடியாத மோடி அண்ட் அடானி இப்போ அனில் அம்பானியை டச் செய்ய பார்த்திருக்கிறார்கள் என்கிற கேள்வி. ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்கள் எடுத்து காட்டுகிறேன். ரிலையன்ஸ் குரூப் லெட் பை அனில் அம்பானி 13 நாட்களுக்கு முன்பு, அதாவது பிரான்ஸ் செல்ல 13 நாட்களுக்கு முன்பு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் செய்கிறார். அந்த கம்பெனிக்கான டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் இருக்கிறது. இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட 13வது நாள் அனில் அம்பானி பிரைம் மினிஸ்டர் மோடியுடன் பிரான்சிற்கு பறந்து செல்கிறார். அங்க போன உடனேயே ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிடெட் இருக்கு, டெசோ ஏவியேஷனுடன் ஒரு 30,000 கோடி ரூபாய்க்கான கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. இதை தொடர்ந்து நீங்க பார்த்தீர்கள்னா பிட்வீன் 2016 and 18 13 சப்சிடரிஸ், அதாவது ஒரு சைக்கிளை கூட தயாரிக்காத ஒரு கம்பெனிக்கு 13 சப்சிடரிஸ்க்கு டிஃபென்ஸ் லைசன்ஸ்கள் கொடுக்கப்படுகிறது. இதே மோடி அரசாங்கம் வழியாக. இந்த டிஃபென்ஸ் லைசன்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த கம்பெனிகள் என்னெல்லாம் வேலை பார்க்கிறார் நீங்க பார்த்தீர்கள்னா எதுவுமே செய்யவில்லை. ஃபண்ட்ஸ் வருகிறது, லோன் வாங்குகிறார்கள், ஆனால் எந்த விதமான ப்ரொடக்ஷனையும் அவர்கள் நடத்தவில்லை. 2005ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் இருக்கும்போது அவர் ஒரு கிளாஸை எடுத்து வைக்கிறார். இன்டர்நேஷனலா ஒரு டீல் நீங்க இந்தியாவுடன் செய்யும் போது அந்த கம்பெனி இந்தியாவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய வேண்டும். அந்த வழியாக தான் இந்த டெசோ ரிலையன்ஸ் ஏவியேஷன் என்கிற இந்த கம்பெனி உருவாக்கப்படுகிறது. இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் கம்பெனிக்கு வர வேண்டிய அந்த ஷேர் ஒரு தனியார் கம்பெனிக்கு கொடுக்கிறார்கள். கடந்த 11 ஆண்டுகளாக
பிரைம் மினிஸ்டர் மோடி அண்ட் குஜராத் லாபி பணத்தை ஷிஃப்ட் மட்டும் செய்யவில்லை, ஒட்டுமொத்த சொத்துக்களையே அவர்கள் கையில் எழுதக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். 250 டைம்ஸ் ஒவ்வொரு கார்பரேட்டுடைய சொத்துக்கள் உயர்ந்திருக்கிறது. எப்படி இவர்கள் பார்த்தார்கள் அதையும் நீங்க பாருங்கள். பிட்வீன் 2016 and 17 எல்ஐசியாக இருக்கட்டும், பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு இடங்கள்ல இருந்து 100 கார்பரேட்டுகளுக்கு ஆர்பிஐ வழியாக 16 லட்சம் கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளில். அனில் அம்பானிக்கு கொடுக்கக்கூடிய அந்த 3000 கோடி ரூபாய் இல்லை 30,000 கோடி ரூபாய் இங்க கேள்வி அல்ல. கேள்வி எந்த விதமான மெசேஜை நீங்க கொடுக்கிறீர்கள். இந்த மெசேஜ் நேரடியாக அரசாங்கம் வழியாக கார்பரேட்டுக்கு கொடுக்கப்படுகிறது. எங்களுடன் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு நாங்க அனைத்து சலுகையுமே எடுத்துக் கொடுப்போம். எங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள், அது அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்ல ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அவர்களுக்கு எதிராக இது போன்ற ரீச்கள் நாங்கள் போடுவோம். 2014-17 ஆண்டு 37,000 கோடி ரூபாய் தான் என்பிஏ இருந்தது. 2017-19 ஆண்டு 3.5 லட்சம் கோடி ரூபாய். 2019-23 ஆண்டு 5 லட்சம் கோடி. 23 25 வரை ஒரு 10 லட்சம் கோடி ரூபாய் வரை இன்னைக்கு இவர்கள் ரைட் ஆஃப் செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அனில் அம்பானி வீட்டில் எதற்காக ரேட் போடப்பட்டது? இந்த கேள்வி. முகேஷ் அம்பானி அண்ட் ட்ரம்பிற்கு இடையே இருக்கக்கூடிய அந்த புதிய ரிலேஷன்ஷிப், புதிய தொடக்கம். இன்னொரு பக்கம் அடானி தன்னுடைய வர்ச்சஸ்வத்தை, தன்னுடைய சாம்ராஜ்யத்தை வளர்ப்பதற்காக அவருக்கு தேவைப்படக்கூடிய அரசாங்கம். இப்போ இந்த அனைத்தையுமே நீங்க பார்த்தீர்கள்னா, முகேஷ் அம்பானி பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய அரசாங்கம் இதற்கு மேல் நிலைக்காது. ஒரு சில காலகட்டத்தில் அது கவர்ந்து போகும். அதை கவர்ப்பதற்காக அவர் செய்யக்கூடிய வேலை. காரணம், அனில் அம்பானிக்கு நீங்க அனைத்தையுமே தூக்கி கொடுக்கிறீர்கள் என்கிற அந்த கம்ப்ளைண்ட் ஏற்கனவே முகேஷ் அம்பானி தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. முகேஷ் அம்பானி அடானியை கண்ட்ரோலில் வைப்பதற்கான ஏராளமான பிரஷரை கொடுத்தால் கூட குஜராத் லாபி, அதாவது மோடி அண்ட் ஷா 2 பேருமே அதை கேட்கவில்லை. அனைத்துமே அடானிக்கு. இப்போ அடானியோட ஃபைலை திறந்ததும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு ஏற்படக்கூடிய நெருக்கமும், அதாவது அமெரிக்காவிலிருந்து, அதற்கான முக்கிய காரணம் முகேஷ் அம்பானி என்று கூறுகிறார்கள். இப்போ முகேஷ் அம்பானி டைரக்டாக கண்ட்ரோல் செய்ய முடியாது, முகேஷ் அம்பானியை டைரக்டாக டார்கெட் செய்ய முடியாத பட்சத்தில் அனில் அம்பானி வழியாக அனில் அம்பானியை சீண்டினோம் என்றால் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அவருக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய மற்ற நபர்கள், அது சந்திரபாபு நாயுடு உட்பட, அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், அதாவது எங்களை எதிர்க்கக்கூடிய நபர்களை நாங்கள் விடமாட்டோம் என்கிற அந்த மெசேஜை இன்னைக்கு மோடி அண்ட் ஷா எடுத்து வைத்திருக்கிறார். அனில் அம்பானி மீது நடக்கக்கூடிய ரெய்ட் வெறும் ரெய்டுகள் மட்டும்தான். இதுவரை ஏன் கைது நடக்கவில்லை? எதற்காக மற்ற கார்பரேட்ஸ்களுடைய பெயரை நீங்க எடுக்கவில்லை? எதற்காக செபி ஹிண்டன்பர்குடைய ரிப்போர்ட் இதைத்தானே கூறியது? அடானி ஏராளமான ஷெல் கம்பெனிஸ்கள் வழியாக பணத்தை சுத்தி கொண்டிருக்கிறார். அதே வேலையை தானே அனில் அம்பானி செய்திருக்கிறார். அப்ப எதற்காக நீங்க அடானி மீது எந்த விதமான வழக்கையும் போடாமல் இன்னைக்கு அனில் அம்பானி மீது வழக்கை போட்டிருக்கிறீர்கள்? இது எல்லாமே வரக்கூடிய ஒரு சில நாட்களில் எக்ஸ்போஸ் ஆக போகிறது. இந்த கார்பரேட் வார் அண்ட் பொலிட்டிக்கல் வார் ரெண்டுமே ஒருத்தரை சாப்பிட போறார்கள். பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிட போகிறது. இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், யார் அந்த பெரிய மீன் என்பது சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.